ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 1/2 கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்ததாக 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கைரேகை குற்றவாளிகளை காட்டிக் கொடுத்தது எப்படி? ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையை அடுத்த பெண்ணகர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுதர்சனம். தனது குடும்பத்துடன் சென்னையில் தங்கியிருக்கும் இவர் தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார். வாரத்திற்கு ஒருமுறை சொந்த ஊருக்கு வந்து செல்வது வழக்கம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி சுதர்சனம் தனது சொந்த ஊரில் உள்ள வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. தனது சேமிப்பு முழுவதும் திருடப்பட்டதால் நொந்து போனவர் அது குறித்து வாழைப்பந்தல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் உடனே சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ராணிப்பேட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் கனகராஜ் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார். கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கொள்ளையர்கள் விட்டுச் சென்ற தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. இதையடுத்து தனிப்படை அமைத்த போலீசார் கொள்ளையர்களை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். விசாரணையின் பொழுது சம்பவ இடத்தில் பதிவான கைரேகை ஒன்று வேலூர் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவரின் கைரேகையுடன் ஒத்துப்போனது. இதையடுத்து வேலூர் சேன்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதான சூர்யாவை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் 2 பேர் கொள்ளையில் ஈடுபட்டதும் கொள்ளையடிக்கப்பட்ட வெள்ளிப் பொருட்களுடன் அவர் சென்னையில் பதுங்கியிருப்பதும் தெரியவந்தது. சென்னையில் பதுங்கியிருந்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சஞ்சய் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வேல்முருகன் ஆகிய இருவரையும் தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து வெள்ளி கொலுசு, கால் காப்பு, கழுத்து செயின் உள்ளிட்ட சுமார் 1/2 கிலோ எடை உள்ள வெள்ளிப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த மூவரும் வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தபோதும் இவர்கள் எப்படி ஒன்று சேர்ந்து கொள்ளையை அரங்கேற்றினார்கள் என்று விசாரித்த போதுதான் அந்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. இந்த மூவருக்கும் சிறையில்தான் நட்பு ஏற்பட்டுள்ளது. அங்கு மூவரும் சேர்ந்து கூட்டணி அமைத்துள்ளனர். சிறையில் இருந்து வெளியே வந்ததும் இந்த கும்பல் சுதர்சனம் வீட்டில் தங்கி கைவரிசையை காட்டியுள்ளது. தங்கத்தை குறிவைத்து கொள்ளையடிக்கச் சென்ற கும்பலுக்கு வெள்ளிப் பொருட்கள் மட்டுமே கிடைத்த நிலையில் கிடைத்தவரை லாபம் என சுரட்டிக்கொண்டு எஸ்கேப் ஆகியுள்ளனர். ஆனால் அவர்களது கைரேகையே அவர்களை போலீசாரிடம் காட்டிக் கொடுத்து விட்டது. இந்த கும்பல் வேறு வீடுகளிலும் கைவரிசை காட்டிவிட்டதா? சிறையில் ஏற்பட்ட நட்பு எப்படி கொள்ளை கூட்டணியாக மாறியது என போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். சிறையில் ஏற்பட்ட நட்பின் மூலம் கூட்டணி அமைத்து கொள்ளையை அரங்கேற்றிய கும்பல் கொத்தாக சிக்கியிருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.